ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு RGB மவுஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் யூஸ்க்காகவும் ப்ளஸ் நம்ம சேனலோட அந்த எடிட்டிங் பர்பஸ் அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பேக்கிங்கெல்லாம் வந்து ரொம்ப சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்க்கு இந்த அளவுக்கு பேக்கிங் ஓகே. ஸோ உள்ளெல்லாம் நல்ல ஒரு இன்னொரு பாக்ஸ் வச்சு பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மவுஸோடைய பாக்ஸு. பின்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா பெருசாக கொஞ்சம் நல்லா கலர்லாம் வச்சு அழகாக போடுறேன். நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மவுஸோடைய லோகோஸ் ப்ளஸ் அந்த மவுஸுடைய பிக்சர்ஸ் அப்படிலாம் நல்லா கொடுத்து நல்லா அழகாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு மேலேயும் ஒரு கவர் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் வந்து உள்ளே வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா மவுஸை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா மவுஸ் வந்து ரீசார்ஜபிள் மவுஸ் தான். ப்ளூடூத் USBயில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் மேனுவல் கைடு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மேனுவலில் வந்து அந்த மவுஸை அந்த பார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் நேமு ப்ளஸ் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதை எப்படி மெயின்டெனன்ஸ், சார்ஜிங் எப்படி பண்ணலாம், அது உள்ள லைட்டிங் எப்படி இருக்கும் எல்லாம் நீங்கள் அதில் படிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டன் இருக்குது, ஆஃப் ஆன். அப்புறம் அந்த லைட் எரியறதுக்கு தனியாக சுவிட்ச் 3 சுவிட்ச் இருக்குது. மவுஸோடைய கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாடல் நேம் வந்து Zorro Pro அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றபடி அந்த பில்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, ரொம்ப ஒரு பட்ஜெட் மவுஸ்னால் இது ஓகே, சூப்பராக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கைஸ், இப்போ வந்து நீங்கள் ப்ராடக்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மவுஸை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக கேபிளெல்லாம் எது வேணால் பாக்ஸ்லேயே எனக்கு கொடுத்துட்டாங்க, மைக்ரோ USB கேபிள். ஸோ அதில் அந்த மைக்ரோ USB வந்து இந்த மவுஸோடைய ஃப்ரண்ட்டில் அந்த பின் இருக்கும், நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிட்டு USB போர்ட்டை வந்து மொபைல் சார்ஜர் அடாப்டர்லேயே வந்து இன்சர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து சார்ஜ் ஆகும்போது அந்த ஸ்க்ரோல் பால் கிட்ட ஒரு ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ அந்த லைட் பிளிங்க் ஆச்சுன்னா சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஒன்ஸ் சார்ஜ் வந்து பேட்ரி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அந்த லைட் ப்ளூ கலர் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம அது உடனே மவுஸை ரிமூவ் பண்ணி தனியாக கழட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா அதனுடைய லைஃப் வந்து 7 days வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி கைஸ், நீங்கள் இந்த ப்ராடக்டுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண அதை உங்களுக்கும் சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவில் தான் பண்ணோம். ப்ரொஃபஷ்னலாக எதுவும் பண்ணல, பர்சனலாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ கைஸ், ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் அதோட ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ்.